ஏன் இயேசு துல்லியமாக 33 வயதில் சிலுவையில் இறந்தார்? இயேசு கிறிஸ்துவின் மரணம் மனித வரலாற்றில் சாதாரண சம்பவமல்ல, அது இரட்சணிய வரலாற்றின் உச்சநிலையும் கடவுளின் மீட்பு திட்டத்தின் நிறைவேற்றமும் ஆகும். ஆனால் முக்கியமான ஒரு கேள்வி இன்றும் பலரின் உள்ளத்தில் எழுகின்றது. ஏன் இயேசு துல்லியமாக 33 வயதில் சிலுவையில் மரித்தார்? இது சீரற்ற வரலாற்றுச் சம்பவமா? அல்லது கடவுள் திட்டமிட்ட ஒரு தெய்வீக அறிகுறியா? இயேசுவின் வாழ்க்கை, போதனை, அற்புதங்கள் மற்றும் சிலுவை தியாகம் அனைத்தும் ஒரு தெய்வீக ஒழுங்கிலும் நிரந்தர வெகுளத்திலும்தான் நடைபெற்றவை என்பதை ஞானமிக்க தெய்வவியலாளர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். அதுவே என் காலம் இன்னும் வரவில்லை, யோவான் 2:4 என்று இயேசு தொடர்ந்து கூறியதாலும் புரிகிறது. இதன் அர்த்தம், அவரது வாழ்க்கை நேரத்தை தீர்மானித்தது உலக சூழல் அல்ல, கடவுளின் நேர அமைப்பு, டிவைன் டைமிங் தான். அந்த தெய்வீக நேரமே அவர் 33 வயதில் மரணத்தை தழுவியதற்கு அடிப்படையாக உள்ளது. இந்த 33 வயது என்பது மனித கணக்கில் ஒரு வயதல்ல, கடவுளின் விமோசன வரலாற்றில் ஒதுக்கப்பட்ட காலம்தான் என்பதே தெய்வவியல் நோக்கில் உண்மை. வரலாற்று மற்றும் வேதாகம அடிப்படை. இயேசுவின் சரியான வயது பற்றிய தெளிவான குறிப்பை வேதாகமம் நேரடியாக தெரிவிக்கவில்லை. ஆனால் லூக்கா 3:23 இவ்வாறு கூறுகிறது: இயேசு தம் ஊழியத்தை தொடங்கிய போது அவருக்கு சுமார் 30 வயதாக இருந்தது. இதிலிருந்து தெய்வவியல் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் வரலாற்றறிஞர்கள் இயேசுவின் பொது பணிக்காலம் சுமார் 3 ஆண்டுகள் என்று மதிப்பிடுகிறார்கள். இதனை ஆதரிக்கும் காரணம், யோவானின் சுவிசேஷத்தில் 3 பஸ்கா திருவிழாக்கள் காணப்படுகின்றன. யோவான் 2:13, 6, 4, 11:55. இந்த விழாக்கள் வருடத்திற்கு ஒருமுறை நடைபெறும். இதனால் இயேசுவின் ஊழியம் 3 ஆண்டு காலம் தொடங்கியது என்று பல கிறிஸ்தவ அறிஞர்கள் உறுதிப்படுத்துகின்றனர். இதனால் 30 வயதில் ஊழியம் தொடங்கினார். 3 ஆண்டுகள் பொது பிரசங்கம் செய்தார். 33 வயதில் சிலுவையில் அறையப்பட்டார். இது ஒரு வரலாற்று மதிப்பீடு மட்டுமல்ல, இது இஸ்ரவேல் யாஜகர் பாரம்பரியம் மற்றும் பழைய ஏற்பாட்டு முன்வடிவம் அடிப்படையில் தெய்வீக பொருள் கொண்டது. ஏன் 30 வயதில் ஊழியம் தொடங்கினார்? இது முக்கியமான தெய்வவியல் கேள்வி. இயேசு ஏன் 18 வயதில் பிரீச் செய்யவில்லை? ஏன் 25 வயதில் அற்புதங்கள் செய்யவில்லை? ஏன் 50 வயதிற்கு பிறகு வாழவில்லை? உத்திரம், 30 வயது என்பது யூத மதச் சட்டத்தின்படி ஊழியம் செய்ய தகுதி பெறும் வயது. எண்ணாகமம் 4:3 கூறுகிறது, 30 வயது முதல் 50 வயது வரையிலானவர்கள் ஆலய சேவைக்காக உகந்தவர்களாக எண்ணப்பட்டார்கள். இதனால் மோசேவின் சட்டத்தையும் மத பாரம்பரியத்தையும் மதித்தவரான இயேசு 30 வயதில் தம் ஊழியத்தை தொடங்கினார். இது பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிற்கு மாற்றம் காணப்படும் இறுதி யுக விவசாயம். யோவான் நதியில் ஏவப்பட்ட முக்கூட்டுச் சாட்சி, தந்தை, மகன், பரிசுத்த ஆவி 30 வயதில் இயேசுவின் மாளிகையில் வெளிப்பட்டது. அதன்பின் துல்லியமாக 3 ஆண்டுகள் ஊழியம், பின்னர் சிலுவை தியாகம். இங்கேயே கேள்வி மேலும் வலுவடைகிறது. ஏன் அவருடைய மரணம் 33 வயதில் நடந்தது? ஏன் 30 வயதில் பிறகு 3 ஆண்டுகள் காத்திருந்தார்? ஏன் அவருடைய சேவை காலமும் மரண காலமும் கடவுளின் எண்ணிக்கை குறியீடுகளோடு பொருந்துகின்றன? எண் 3 மற்றும் 33 பைபிள் எண்களியலில் காணப்படும் மறைவான தெய்வீக ரகசியம். எண் 3 மற்றும் 33 பைபிள் எண்களியலில் மறைவான தெய்வீக ரகசியம். இயேசு கிறிஸ்துவின் 33 வயது மரணம் என்பது வெறும் வரலாற்று சம்பவம் அல்ல, இது இறைவின் முழுமையான திட்டத்தில் இடம்பெற்ற ஒரு தெய்வீக குறியீடு ஆகும். பைபிளில் எண்கள் என்றும் சாதாரண எண்ணெண்புகளை விட அதிக ஆழமான அர்த்தங்களை கொண்டு வருகின்றன. குறிப்பாக 3 மற்றும் 33 என்ற எண்கள் கிறிஸ்தவ தெய்வவியலில் மைய புள்ளியாக இருக்கின்றன. எண் 3 தெய்வீக நிறைவு மற்றும் முழுமை. எண் 3 பைபிளில் எப்போதும் தெய்வீக நிறைவு, பரிபூரண தன்மை மற்றும் ஆவி தொடர்பான ஆழம் குறிக்கிறது. இதன் சில முக்கியமான எடுத்துக்காட்டுகள்: திரித்துவம், ட்ரினிட்டி, தந்தை, மகன், பரிசுத்த ஆவி. மாத்தாய் 28:19. 3 நாள்கள், இயேசு உயிர்த்தெழுந்தது 3ஆம் நாளில். மத்தேயு 28:6. 3 சோதனைகள், இயேசு வனத்தில் சாத்தானிடம் சோதிக்கப்பட்டது. மத்தேயு 4:1-11. இதன் மூலம் புரிகிறது,
3 என்பது கடவுளின் முழுமை, பரிபூரண தெய்வீக செயல் மற்றும் இரட்சணை திட்டத்தின் அடையாளம் ஆகும். 33 3 மடங்கு முழுமை. 33 என்பது 3 இன் இரட்டை பெருக்கல் 311. பைபிளில் 11 என்பது அதிர்ச்சி, மாற்றம், மீட்பு முன் நிலை குறிக்கும் எண்ணாக கருதப்படுகிறது. எனவே 33 முழுமையான இறுதிக் குறியீடு ஆகும். 3 ஆண்டுகள் ஊழியம் 30 வயது தொடக்கம் 33. இது மனித வாழ்க்கையின் முதன்மை நெறியும் தெய்வீக நேரத்திலும் ஒற்றுமையாக உள்ளது. பைபிள் சம்பந்தமான சான்றுகள். எலோஹிம் என்ற கடவுளின் பெயர் ஜெனசிஸ் 1 33 முறைகள் கூறப்பட்டுள்ளது. இது உலகத்தை உருவாக்கிய கடவுளின் முழுமையான சக்தி மற்றும் திட்டம் குறிக்கிறது. தாவீதுக்கு பின் ஐசுவின் ராஜாங்கம் 33 ஆண்டுகள். 2 சாமுவேல் 5:5. இயேசு தாவீதின் வருங்கால வாரிசு ஆகஸ்ட் இருப்பது மற்றும் இரட்சணையில் தலைமை வகிப்பதை குறிக்கிறது. ஜேக்கோபின் 33 வாரிசுகள். ஜெனசிஸ் 46:15. இந்த எண்ணு மக்கள் மற்றும் மீட்பு தொடர்பான மறைமொழிகளை குறிக்கிறது. 33 இரட்சணை திட்டத்தின் மையப்புள்ளி. 33 வயது என்பது இறைவின் கடைசி நேரம், மனித வாழ்வியல் பரிபூரண நிலையிலும் இறைவின் திட்டத்தின் நிறைவேற்றத்திலும் நின்று கொண்டுள்ளது. இயேசு 30 வயதில் ஊழியம் தொடங்கினார். 3 ஆண்டுகள் மக்கள் நடுநிலையில் வாழ்ந்தார், அற்புதங்கள் செய்தார், போதித்தார், அன்பு பரிமாறினார். இதன் முடிவில் 33 வயதில் சிலுவை தியாகம். இது மனித நேசத்தின் உச்சம், இறைவின் திட்டத்தின் நிறைவு. எண்களியலில் இது முழுமை, பரிபூரண நினைவூட்டல், மீட்பு மற்றும் கடவுளின் செயல் என பல அடையாளங்களை கொண்டுள்ளது. முக்கிய புள்ளிகள். 3 ஆண்டுகள் ஊழியம், திருத்துவம் மற்றும் ஆன்மீக முழுமை. 30 வயதில் ஊழியம் தொடக்கம், மனித வளர்ச்சி மற்றும் தெய்வீக திட்டம். 33 வயது மரணம், முழுமையான இரட்சணை, கடவுளின் நேர திட்டம் மற்றும் மறைந்த குறியீடுகள். இதன் மூலம் 33 என்பது இயேசு வாழ்வியல் முடிவு மட்டுமல்ல, கடவுளின் முழுமையான திட்டத்தின் குறியீடும் ஆகும். அடுத்த பகுதி முன்னோட்டம். அடுத்து நாங்கள் விரிவாக பேசப் போகும் விஷயம் திருச்சபை தந்தைகள் மற்றும் பாரம்பரிய கட்டுரைகள் இயேசுவின் 33 வயது மரணத்திற்கான விளக்கத்தை எப்படி கூறுகின்றன. ஆரம்ப திருச்சபை தந்தைகளின் கருத்துக்கள். பழைய யூத மரபு மற்றும் மரபு வரலாற்று ஆதாரங்கள். கிறிஸ்தவ மறையறிவியல் மிஸ்டிக்கல் இன்சைட்ஸ். திருச்சபை தந்தைகள் மற்றும் பாரம்பரிய கட்டுரைகள். இயேசுவின் 33 வயது மரணம் குறித்து முக்கிய விளக்கங்கள் பல திருச்சபை தந்தைகள் சர்ச் ஃபாதர்ஸ் எழுதிய தத்துவ சிந்தனைகளில் தெளிவாக காணப்படுகின்றன. இந்த முன்முதலான ஆய்வுகள் இயேசுவின் வாழ்க்கை, சேவை மற்றும் இறுதி பலியை மனித வரலாற்றின் இயல்பான சம்பவமாக அல்லாமல் கடவுளின் முழுமையான திட்டத்தின் ஒரு பகுதியாக காட்டுகின்றன. ஆகஸ்டின் இயேசுவின் 33 வயது மரணத்தை மனித பரிபூரணத்தின் மற்றும் தெய்வீக திட்டத்தின் ஒருங்கிணைந்த உச்சநிலை என விளக்குகிறார். அவர் கூறுகிறார், இயேசு தமது ஊழியத்தை 30 வயதில் ஆரம்பித்து 33ஆம் ஆண்டில் இறப்பதன் மூலம் மனித வாழ்க்கையின் முழுமையும் கடவுளின் திட்டத்திற்கான நேர ஒழுங்கும் வெளிப்படுகிறது. இது மனித வாழ்க்கையின் வளர்ச்சி நிலைகள், பிளவுதலின் வளர்ச்சி, வியர்வை மற்றும் இறைவின் முன்னிலை திட்டம் இடையே உள்ள ஒத்திசைவை உணர்த்துகிறது. புனித ஜெரோம் இயேசுவின் 3 ஆண்டுகள் ஊழியத்தை முக்கியமாக கூறுகிறார். இது 3 ஆண்டுகள் 3இன் தெய்வீக குறியீடு என்பதை காட்டுகிறது. அவர் குறிப்பிட்டார், 3 ஆண்டுகள் என்பது இயேசுவின் போதனை மற்றும் அன்பின் பரிமாணம். 3 என்பது 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த இறைவின் அற்புதத்தை குறிக்கிறது. இது 33 வயது மரணத்தையும் 3 ஆண்டுகள் ஊழியத்தையும் ஒரே தொலைப்பார்வையில் இணைக்கிறது. புனித கிரெகோரி 33 வயது மரணத்தை மனித ஆன்மாவிற்கான வழிகாட்டல் மற்றும் பரிபூரண வல்லமை என்று சொல்கிறார். அவர் கூறுகிறார், இயேசு தன்னுடைய 3 ஆண்டுகள் ஊழியத்தின் முடிவில் சிலுவையில் மரணமடைந்து மனிதருக்கான இறைவின் அன்பையும் சிருஷ்டிக்கும் முழுமையையும் காட்டினார். இதன் மூலம் 33 வயது கடவுளின் முழுமை, மனிதருக்கான அர்ப்பணிப்பு மற்றும் இரட்சணை திட்டம் என்பதை குறிக்கிறது. பழைய யூத மரபில் 33. யூத மரபிலும் 33 எண்ணின் அர்த்தம் சில விசேஷங்கள் கொண்டது. 3 ஆண்டுகள் முன்கூட்டிய சேவை. யூத முனிவர்களின் செயல்கள் 3 படிகளில் இருந்தன. ஆரம்பம், வளர்ச்சி, நிறைவு. 30 வயது ஆளுமை மற்றும் ஊழிய ஆரம்பம். நம்பர்ஸ் 4:3 இல் கூறியபடி
30 வயதில் யூதர்கள் ஆலய சேவைக்கான திறனை அடைந்தனர். 33 மற்றும் மீட்பு வரலாறு. இஸ்ரவேல் மக்களின் வாழ்வில் 33 புள்ளிகள் முக்கியமான திருப்பங்களை குறிக்கின்றன. ஜெனசிஸ் 46:15, 2 சாமுவேல் 5:5. இதனால் இயேசு 33 வயதில் மரித்தது மனித வரலாற்று மற்றும் யூத மதத்துறை முழுமையின் ஒற்றுமை ஆகும். கிறிஸ்தவ மறையறிவியல் மிஸ்டிக்கல் இன்சைட். மெய்ஞான கோணத்தில் 33 வயது என்பது மனித வாழ்வியல் பரிபூரண நிலை, குழந்தை, நடுத்தர வாழ்க்கை, முதிர்ச்சி. 3 ஆண்டுகள் ஊழியத்தின் முழுமை. 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து மீட்பு திட்டம் நிறைவேறியது. தெய்வீக நேரத்துடன் ஒத்திசைவு, கைரோஸ் எனப்படும் டிவைன் டைமிங். அதிக ஞானமிக்க கிறிஸ்தவ மரபில் 33 என்பது மனித வாழ்வியல் ஒவ்வொரு கட்டத்தையும் இறைவன் புரிந்து கொண்டு எல்லா மனிதர்களுக்கும் மீட்பு வாய்ப்பை உருவாக்கும் என கருதப்படுகிறது. முக்கிய கருத்து. திருச்சபை தந்தைகள் மற்றும் பழைய யூத மரபின் கருத்துகள் இணைந்த போது 33 வயது மரணம் ஒரு சீரற்ற சம்பவம் அல்ல, கடவுளின் முழுமையான திட்டத்தில் மிக முக்கியமான ஒரு குறியீடு என்பது தெளிவாகிறது. 3 ஆண்டுகள் ஊழியம், தெய்வீக நிறைவு. 30 வயதில் ஊழியம் தொடக்கம், மனித வளர்ச்சி. 33 வயது மரணம், முழுமையான இரட்சணை திட்டம். இது மனிதருக்கும் கடவுளுக்கும் இடையிலான அன்பின் மேலான வெளிப்பாடு என்பதையும் உணர்த்துகிறது. யூத மரபு, பழைய ஏற்பாடு மற்றும் மெய்யான கருத்துகள். 33 இன் மறைமொழிகள். யூத மரபு, பழைய ஏற்பாடு மற்றும் மெய்யான கருத்துகள். இயேசு கிறிஸ்துவின் 33 வயது மரணம் கிறிஸ்தவ வரலாற்றிலும் யூத மரபிலும் ஆழமான அர்த்தங்களை கொண்டுள்ளது. பழைய ஏற்பாட்டிலும் யூத மக்களிடையேயும் முழுமை, புனிதம் மற்றும் மீட்பு தொடர்பான எண்ணிக்கை முறைகள் காணப்படுகின்றன. இதன் மூலம் 33 வயது மரணத்தின் மறைமொழி அர்த்தம் புரிகிறது. யூத மரபில் 30 மற்றும் 33 வயது அர்த்தம். யூத மரபில் 30 வயது என்பது ஆளுமை, ஆய்வு மற்றும் சேவை துவக்கம் என கருதப்பட்டது. நம்பர்ஸ் 4:3 இல் கூறப்படுவது போல ஆலய சேவைக்கான பணியில் ஈடுபட 30 வயது மனிதர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இயேசுவும் தனது ஊழியத்தை 30 வயதில் தொடங்கியதன் மூலம் பழைய ஏற்பாட்டின் விதிகளுக்கு இணங்க பணியாற்றினார். 3 ஆண்டுகள் ஊழியத்துடன் சேர்ந்து 33 வயதில் மரணம் ஏற்பட்டது. இதன் மூலம் 3 ஆண்டுகள் ஊழியம், 30 வயது. 33 என்பது மனித வளர்ச்சி மற்றும் தெய்வீக திட்டத்தின் ஓர் ஒற்றுமை ஆகிறது. இது யூத மத பாரம்பரியத்தில் மனித வாழ்க்கை மற்றும் இறைவின் திட்டம் இடையே உள்ள இணக்கத்தை வெளிப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டில் மறைமொழிகள். 33 வயது என்பது பல இடங்களில் மறைமொழியாக உள்ளது. எலோஹிம், இலோஹிம் என்ற கடவுளின் பெயர் ஜெனசிஸ் 1 இல் 33 முறைகள் கூறப்பட்டுள்ளது. இது உலகம் உருவாக்கத்தில் கடவுளின் முழுமை குறிக்கிறது. தாவீதின் ராஜ்யம் 33 ஆண்டுகள் நீடித்தது. 2 சாமுவேல் 5:5. இயேசு தாவீதின் வருங்கால வாரிசு மற்றும் மீட்பு ராஜாக்கள் மூலம் மீட்பு திட்டத்தை நிறைவேற்றியவர் என குறிக்கிறது. யாக்கோப் குடும்பம் 33 வாரிசுகள். ஜெனசிஸ் 46:15. இது மக்கள், குடும்பம் மற்றும் மீட்பு வரலாற்றின் ஒற்றுமை குறிக்கிறது. இந்த சான்றுகள் இயேசுவின் 33 வயது மரணம் முழுமையான கடவுளின் திட்டத்தின் குறியீடு என்பதை தெளிவாக காட்டுகின்றன. மெய்ஞான கருத்துகள் மிஸ்டிக்கல் இன்சைட்ஸ். மெய்ஞானத்திலும் 33 என்பது மனித வாழ்வியல் ஒவ்வொரு கட்டத்தையும் கடவுள் புரிந்து கொண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் மீட்பு வாய்ப்பை உருவாக்கும் அளவு ஆழம் கொண்டது என கருதப்படுகிறது. 3 ஆண்டுகள் ஊழியம், திரித்துவம், ஆவி முழுமை, ஆன்மீக அடையாளம். 30 வயதில் ஊழியம் தொடக்கம், மனித வளர்ச்சி. 33 வயது மரணம், கடவுளின் முழுமையான திட்டம், மீட்பு, மனித நேசத்தின் உச்சம். மெய்ஞான கோணத்தில் 33 என்பது ஒரு 3 மடங்கு முழுமை. இது இயேசுவின் சேவை, போதனை மற்றும் சிலுவை தியாகத்தின் பரிபூரண ஒற்றுமையை குறிக்கிறது. முக்கிய கருத்து. யூத மரபு, பழைய ஏற்பாடு மற்றும் மெய்ஞான கருத்துக்களை இணைத்து பார்க்கும்போது 33 வயது மரணம் குறியீட்டு சம்பவம். இது மனித வாழ்வு, கடவுளின் திட்டம் மற்றும் மீட்பு வரலாறு ஆகியவற்றின் முழுமையான ஒற்றுமை. எண்களியல் மற்றும் பழைய ஏற்பாட்டின் குறிப்புகள் மறைமொழி அர்த்தங்களுடன் இயேசுவின் வாழ்க்கையை ஒளிரச் செய்கின்றன. ஏன் இயேசு 33 வயதில் மரித்தார்? இறுதி தெய்வீக உண்மைகள். இயேசு கிறிஸ்துவின் 33 வயது மரணம் மனித வரலாற்றின் சாதாரண சம்பவம் அல்ல, இது கடவுளின் முழுமையான திட்டத்தின் மிக முக்கியமான நிகழ்வாகும்.
இத்துவக்கம் பைபிளில் குறிக்கப்பட்டுள்ள எண்களியல், யூத மரபு, பழைய ஏற்பாடு மற்றும் திருச்சபை தந்தைகளின் விளக்கங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மனித வாழ்வு மற்றும் கடவுளின் திட்டம். மனித வாழ்க்கையின் பரிமாணங்களை ஒவ்வொரு கட்டத்திலும் கடவுள் கவனித்திருக்கிறார். இயேசு 30 வயதில் ஊழியம் தொடங்கினார். மனித வளர்ச்சி மற்றும் பரிபூரண ஆளுமை. 3 ஆண்டுகள் பொது போதனை, அற்புதங்கள், அன்பு பரிமாற்றம், திருத்துவம் மற்றும் ஆவி நிறைவு. 33 வயதில் சிலுவையில் மரணம், முழுமையான இரட்சணை திட்டம் நிறைவு. திருச்சபை தந்தைகளின் கருத்துக்கள். ஆகஸ்டின், ஜெரோம், கிரெகோரி புனிதர் ஆகியோர் ஒருமனதைப் போல் கூறுகின்றனர், 33 வயது மரணம் சீரற்ற நிகழ்வல்ல, இது கடவுளின் முழுமையான திட்டத்தின், மனித வாழ்க்கையின் மற்றும் மீட்பு வரலாற்றின் ஒருங்கிணைந்த உயர்நிலை. முடிவு. இயேசு கிறிஸ்து 33 வயதில் சிலுவையில் இறந்தது என்பது 3 ஆண்டுகள் ஊழியத்தின் முழுமை, மனித நேசம் மற்றும் இறைவின் முழுமையான திட்டம். பைபிள் எண்களியல் மற்றும் யூத மரபின் குறியீடு. இது வரலாறு, தெய்வவியல், மறையறிவியல் மற்றும் மனிதருக்கான ஆன்மீக பாடம் ஆகிய அனைத்தையும் இணைத்து நமக்கு அளிக்கிறது.